இப்போது லைனிங் வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 2 மீட்டர் கிளாத் எடுத்து அவங்களோட ஹைட் வந்து கம்மி தான். ஸோ ஹைட்டை மட்டும் மார்க் பண்ணி 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேங்க, வேறு எதுவும் பண்ணலை. இப்போது இந்த 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு வெயிஸ்ட்டு வந்து அவங்களோடது 44, அது கூட 4 இன்ச்சுங்கிறது எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ்டு, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது மார்ஜின் 48 வருது இல்லைங்களா. ஆப்போசிட் சைடு இந்த ஓப்பன் சைடு இருக்குது இல்லைங்களா, இந்த ஓப்பன் சைடு வந்து 5 இன்ச் மார்க் பண்ணிங்க. இது வந்து எல்லா சைஸ்க்கும் 5 இன்ச் ஃபிக்ஸாக வச்சுக்கோங்க. சேஞ்ச் பண்ண வேண்டியது ஃபோல்டட் சைடு. அப்போ 5 × 4 20. அப்போ 48லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 28. 28லேருந்து 4 பார்ட் இருக்கிறனாடிக்கு 4 டிவைட் பண்ணால் 7 வரும். அப்போ அந்த 7 வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு 7ஐயும் 5ஐயும் அப்படியே ஸ்லாண்டிங் பண்ணிடுங்க. இது 40 இன்ச்சாக இருந்தால் இந்த நேர் 7 வரக்கு பதிவாக 6 வரும். ஸோ ஃபோல்டட் சைடு தான் நமக்கு வந்து வேரியேட்டிஸ் வரும். ஓகே, வேரியேஷன் வரும். இப்போ இதை அப்படியே ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபோல்டட் சைடு வந்து 2 பீஸ் இருக்கும், இந்த சைடு வந்து 4 பீஸ் இருக்கும். ஒரு சைடு நமக்கு 3 பேனல் வரும். ஓகே, சென்டரை ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஒரு 2 பேனல் இருக்கும், 2 இருக்கும். ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று பேக்குக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு இந்த சைடும் ஒரு சைடு அந்த சைடும் நம்ம அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து சென்டர் பார்ட் 2 சைடும் ஒரு பீஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு பார்ட் வரும். ஓகே, மொத்தம் 3 பார்ட். ஓகே, இப்போ இந்த சைடில் நம்ம எவ்வளோ 29.5 எடுத்துங்களோ அது கரெக்டாக ஒரு 29.4 வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் பார்த்தீங்களா, இவ்வளோ எக்ஸஸாக இருக்குது. இதை வந்து இங்கேருந்து இப்படி ஏது கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த ஷேப் வந்து நமக்கு பார்ட் ஷேப் கரெக்டாக இருக்கும். நல்லா எவ்வளோ அகலமாக 2 மீட்டர் கிளாத்தில் நமக்கு எவ்வளோ அகலமாக லைனிங் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாத்லேயே நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக போட முடியும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஃபுல் கவுனுக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம அப்படியே எப்பவும் போல் ஜாயின் பண்ணிடலாம். இது உள்ளே போட்டு சைடில் ஜாயின் பண்ணுவீங்களா பேனல், அதே மாதிரி இதை ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ லைனிங் நம்ம 3 பேனல் அடித்தோம் இல்லைங்களா, அது கீழே வச்சுட்டு பேனலை வந்து இங்கே வச்சு நம்ம அப்படியே இது மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே,